அஸ்ஸலாமு அலைக்கும். புனித குர்ஆனில் 19 என்ற எண்ணுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது. இது எல்லாம் வல்ல பரிபூரண ஆட்சியாளரான அல்லாஹ்வின் புனித நூலாகும். எனவே இதில் மனிதர்களை வியப்பில் ஆழ்த்தும் எண்ணற்ற அற்புதங்களை நாம் காணலாம். இத்தகைய எண்களால் உருவாக்கப்பட்ட பல அற்புதங்களை வெளிப்படுத்தும் புனித குர்ஆனின் வசனங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு எடுத்துரைக்கப்பட்ட போது ஒரு முக்கிய விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இத்தகைய வியப்பூட்டும் கணக்குகளை முன்கூட்டியே கூறுவதற்கு அந்த காலத்தில் கால்குலேட்டர்கள் அல்லது வேறு எந்த உபகரணங்களும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது புனித குர்ஆனில் 19 என்ற எண்ணின் அற்புதங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாக்கியத்தில் 19 எழுத்துக்கள் உள்ளன. புனித குர்ஆனில் மொத்தம் 114 அத்தியாயங்கள் உள்ளன. இந்த 114 என்பது 19 பெருக்கமாகும். அதாவது 19ஐ 6ஆல் பெருக்கினால் 114 கிடைக்கும். அதேபோல் புனித குர்ஆனில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 114 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 114வது 19வது பெருக்கமாகும். சூரத் தப்பா 9வது அத்தியாயம். தொடக்கத்தில் பிஸ்மி இல்லாவிட்டாலும் 27வது அத்தியாயமான சூரத் நம்ல் இல் 30வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிஸ்மியை பயன்படுத்தியுள்ளான். இவ்வாறு பிஸ்மிகளின் எண்ணிக்கை 114 ஆகிறது. பிஸ்மி பயன்படுத்தப்படாத 9வது அத்தியாயத்திற்கும் பிஸ்மி பயன்படுத்தப்பட்ட 27வது அத்தியாயத்திற்கும் இடையில் 19 அத்தியாயங்கள் உள்ளன. இங்கும் 19 என்ற அற்புதத்தை நாம் காணலாம். 1 முதல் 27 வரையிலான அத்தியாயங்களின் எண்களை சேர்த்தால் 342 கிடைக்கும். இந்த 342வது 19வது பெருக்கமாகும். 19 மடங்கு 18 சமம் 342. 7வது அத்தியாயத்தில் உள்ள 2 பிஸ்மிகளுக்கு இடையிலான வார்த்தைகளின் எண்ணிக்கையை சேர்த்தாலும் 342 கிடைக்கும். இதுவும் 19வது பெருக்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் அருளப்பட்டவை 96வது அத்தியாயத்தின் முதல் 5 வரையிலான வசனங்களாகும். இந்த வசனங்களில் உள்ள வார்த்தைகளின் எண்ணிக்கை 19 ஆகும். முதலில் அருளப்பட்ட இந்த 5 வசனங்களில் மொத்தம் 76 எழுத்துக்கள் உள்ளன. இந்த 76வது 19வது பெருக்கமாகும். 19 மடங்கு 4 சமம் 76. புனித குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில எண்களை பற்றி குறிப்பிடுகிறான். இந்த எண்களை சேர்த்தால் 162,146 கிடைக்கும். இதுவும் 19வது பெருக்கமாகும். 19 மல்லியன் 8,54,000 மாண்டில் சமமாகும். அல் ரஹ்மான் என்ற பதம் புனித குர்ஆனில் 57 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் 19வது பெருக்கமாகும். அல் ரஹீம் என்ற பதம் 114 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் 19வது பெருக்கமாகும். இஸ்ம் பெயர் என்ற பதம் புனித குர்ஆனில் 19 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு 19 என்ற எண்ணால் உருவாக்கப்பட்ட பல அற்புதங்களை புனித குர்ஆனில் நாம் காணலாம். மேலும் 19 என்ற எண்ணை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆனில் குறிப்பிடுகிறான். 74வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் நரகத்தின் மேற்பார்வையை மேற்கொள்ளும் வானவர்கள் 19 பேர் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதன் மூலம் 19 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகத்தான அற்புதங்கள் நிறைந்த புனித குர்ஆனை படிக்கவும் மற்றவர்களுக்கு கற்பிக்கவும் அல்லாஹ் நம்மனைவருக்கும் வாய்ப்பளிக்கட்டும். புனித குர்ஆனை தவறில்லாமல் சரியான முறையில் அழகாக ஓதுவதற்கு அல்லாஹ் நம்மனைவருக்கும் பாக்கியம் அளிக்கட்டும். செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து பாவ மீட்பு அளிக்கட்டும். நம்மனைவருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நலத்தையும் அருளட்டும்.